எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்க ரெஸ்லிங் கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பேக் ஸ்டேஜில் பால் ஹேமனும் சோலோ சிகாவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. டாமா டாங்கா, டொங்காலாலா மற்றும் பால் ஹேமன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சோலோ சிகாவை பார்த்து பால் ஹேமன் சொல்லுவார், நான் அவங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணும்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்களை வெளியே போக சொல்லணுமா, சரிடா நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க, பால் ஹேமன் வந்து என்கிட்ட தனியாக பேச போகிறேன்னா. இன்னும் பாரு, இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? பால், நீ நிறைய விஷயம் ஏமாற்றிருக்கிற. குறிப்பாக வந்து ரோமன் ரெயின்ஸ் டிராஃப்டில் இல்லை அப்படிங்கிறது. ரோமன் ரெயின்ஸ் தான் சொன்னான்னு சொன்னேன், பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண விஷயத்தை பாரு, நான் நல்லா நோட் பண்ணேன். நீ வந்து ஜே ஊசோவை பார்த்து ஒரு ஏக்கத்தோடு பார்த்தியாம, எல்லாருமே நீ ஏக்கத்தோடு பார்த்த. ஜே ஊசோவுக்கு சிக்னல் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் நம்பலை. பட் ஆனால் நீ ஜே ஊசோவிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறல்ல. ஒருவேளை எங்ககிட்ட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பிளட் லைன் டிராஃப்டில் நம்பர் 1 பிக்காக வரும். ஆனால் இந்த தடவை பாரு 4th பிக்காக வந்துருக்குது. என்ன பால் இது? நம்மளை நீயே விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது. எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிறது எல்லாமே ஏன் கண்ட்ரோலில் நடக்குதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அதுதான் கிடையாது. இப்போ நடக்கிறது எல்லாமே பிளட் லைனுக்காக நடக்குது. நான் இருக்கட்டும், டாங்காவாக இருக்கட்டும், டாங்காலோலாவாக இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்று தான். அதுக்கு பால் ஹேமன் சொல்லுவார், நான் வந்து ரோமன் ரெயின்ஸோடைய வாய்ஸ்மேன் தான், அதனால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஜே ஊசோக்கிட்ட பேசலாம் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பால், எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து ரோமன் ரெயின்ஸ்கிட்ட ஆஃப்டர் ரெசல்மனியாவில் பேசின. ரோமன் ரெயின்ஸ் வந்து யாருக்கிட்டையுமே பேசலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட நான் பேச முயற்சி பண்ணேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசக்கூட செஞ்சேன். பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா முழிக்கிறது. ரோமன் ரெயின்ஸ்கிட்ட சோலோ சிகாவாக பேசினானா? ஏன்னா இவர் வந்து பேசினேன்னு சொல்லிட்டு போய் சொன்னார்ல, அந்த மாதிரி இல்லாமல் இவர் சொல்கிறாரு, நான் உண்மையிலேயே பேசினேன். ரோமன் ரெயின்ஸ் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரமாட்டேன், நான் திருப்பி பிளட் லைனில் வர வரைக்கும் இந்த பிளட் லைனுடைய லீடராக நீ தான் இருக்கணும், பிளட் லைனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதனால் ரோமன் ரெயின்ஸ் வர வரைக்கும் பிளட் லைனுடைய ட்ரைபல் சீஃபாக நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிகாவாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே உன்னை லவ் பண்ணுறோம் பால், ரொம்பவே உன்னை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமனையும் கெட்டி பிடிச்சிருக்கிறாரு.